ஜெபம் பண்ண கடவோம். உலகம் எங்கும் சென்று இத்தெழுந்த ஆண்டவரை, அவர் ஒருவரே உலகின் அரசர் என்பதை அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கின்ற நாங்கள் இப்பொழுது உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் கூடி வந்து உம்மை ஆராதிக்க இயலாதபடிக்கும் ஒரு கொடிய தொற்று நோய் கிருமியை எங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கின்றது. தகப்பனை, ஆனாலும் நீ தந்திருக்கின்ற உடைய பிள்ளைகளுக்கு நீ தயவாக கொடுத்திருக்கின்ற விஞ்ஞானத்திற்காக, விஞ்ஞான வளர்ச்சிக்காக நன்றியுடன் துதிக்கின்றோம். இதன் மூலமாவது உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாத பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றீர். உங்கள் நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்த நீர் பலத்தை தாரும். முது பலத்தையே நம்பி வேண்டி நிற்கின்றோம். கிறிஸ்து இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக. நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக வீட்டிலே இருந்தவரை பாவமாளிகளில் 14வது பாடலை பாடுவோம். அனாதியான கர்த்தரே, பாவமாளிகளில் 14வது பாடல். உள்ளங்களில் வாசம் செய்ய விரும்புகின்ற பரிசுத்தமுள்ள ஆண்டவரை நமது உள்ளத்தாலும் தரிசிக்க நம்முடைய இல்லத்திலே அவர் இருக்கின்றார் என்பதை உணராம். அதற்கிடையராக இருக்கின்ற பாவங்களை அவனுடைய பரிசுத்த சமூகத்தில் அறிக்கிடுவோமாக. இரக்கமுள்ள தகப்பனே, உமக்கு விரோதமாக மனுக்குலம் செய்திருக்கின்ற பாவனி நிமித்தமாக இப்பொழுதும் உம்மை ஆராதிக்க இயலாதபடிக்கு நாங்கள் நிற்கின்றோம். அப்பா, மனுக்குலத்தின் பாவத்தை நீக்குகின்ற பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, எங்கள் பாவனை தயவாக மன்னியும். எல்லா சூழல்களிலும் எல்லா வகைகளிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் என்கிற உரிமையை நாங்கள்
இழந்து நிற்கின்றோம். அந்த உரிமையை பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கின்ற எல்லா பாவங்களையும் தயவாக மன்னியும், எங்களை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திருமறை பாடம் வாசிக்கப்பட கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளம் கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2ஆம் பாடம் வாசிக்கப்பட கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 11 வரை. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாயிருந்ததும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதரென்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவளும் பயப்படாதே. இதோ, நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றெழுது. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. ஒரு பாடலை நாம் கேட்போம். கன்னியாகுமரி முதல் ஜம்மு காஷ்மீர் வரை என்கிற பாடலை நாம் பாட கேட்போம். இந்த பாடலை தெரிவு செய்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்காக பாடுபட்ட ஒரு மக்கள் கூட்டம் அன்று இருந்தது. இப்பொழுதும் இந்திய தேசத்திலே கன்னியாகுமரி முதல் ஜம்மு காஷ்மீர் வரை ஆண்டுடைய சுவிசேஷம் செல்லுவதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கின்ற வகையில் இந்த பாடலை நாம் பாட கேட்போம். கன்னியாகுமாரி முதல்
செய்திக்குள்ளாக கடந்து வருவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சென்ற ஞாயிற்றுக்கிழமையில் நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டதை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள். ஜியூஸ் என்கின்ற கடவுள் கிரேக்க கடவுள், அவருடைய தகப்பன் பெயர் தெரிந்தோ தெரியாமலேயோ குரோனோஸ் என்கின்ற பெயரில் இருக்கின்றது. இந்த நாட்களிலும் குரோனோஸ் என்கின்ற கொடிய தொற்று நோய் கிருமி உலகையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அவனுடைய செய்தியை இந்த லிவிங் ஜீசஸ் டிவி மூலமாக, யூடியூப் மூலமாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை உள்ள இந்த பகுதியை நம்முடைய செய்திக்காக நான் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம், திருச்சபைக்கு சவால்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கின்றது. இப்பொழுது மட்டுமல்ல, ஆண்டவர் பாடுபட்டு மரித்து உயிரோடு எழும்பிய பிறகு, பின்பு பரத்துக்கு ஏறி சென்ற பிறகு சீடர் குழாம் திருச்சபையை உருவாக்குகின்றது. அதே நேரத்திலே அந்த திருச்சபையின் மூலமாக செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றவைகள் பார்க்கின்ற பொழுது, திருச்சபை வளர வேண்டிய அந்த சூழலிலே திருச்சபை எப்படியாவது நசுக்கிவிட வேண்டும், சுவிசேஷ ஊழியங்கள் கிறிஸ்தவர்கள் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக அன்றைய ரோம அரசு பயங்கரமான செயல்களில் எல்லாம் ஈடுபடுகின்றது. பல பரிசுத்தவான்கள் கொல்லப்படுகின்றார்கள். ஆண்டுடைய சீடர்களில் யோவானை தவிர, யூதாஸ் காரியோத்து பற்றி நமக்கு தெரியும், யோவானை தவிர மற்ற அனைவருமே இரத்த சாட்சியாக கொல்லப்பட்டவர்கள். ஆண்டுடைய சுவிசேஷத்திற்காக கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்கள் இப்படி இருக்கின்ற பொழுது, நாம் இன்றைக்கு சுவிசேஷ ஊழியத்தை செய்ய முடியாதபடி, சுவிசேஷ இயக்கங்கள் வேலை செய்ய இயலாதபடி எல்லாம் தடைபட்டு கொண்டிருக்கின்றது. எனவே நம்மை நாமே உற்சாகப்படுத்திக் கொள்வதற்காக, நம்மை நாமே பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக இந்த பகுதியை இந்த நாளிலே நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். மட்டுமின்றி நம்முடைய ஆலயத்திலே இந்த கொரோனா வைரஸ் உலகை தாக்கி வருகின்ற அந்த சூழலிலே, அதற்கு முந்தைய அந்த புதன்கிழமை வரைக்கும் இன்னும் ஒரு பைபிள் ஸ்டடியாக நடத்தி கொண்டிருந்தோம். புதன்கிழமை இரவிலே 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை அல்லது 7:45 வரைக்கும் இது நடந்து போய் கொண்டிருந்தது. இப்பொழுது இதை கடந்து வருவோம். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், சிமிர்னா சபை நீ எழுத வேண்டியது. அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவானை பயன்படுத்துகின்றார். திவ்ய வாசகனாகிய யோவான் என்று போடப்பட்டிருக்கின்றது வெளிப்படுத்தும் விசேஷத்திலே. மட்டுமின்றி யோவான் மட்டும்தான் இரத்த சாட்சியாக மரிக்காதவர். ஆனால் சிறைச்சாலையிலே ஆண்டுடைய சுவிசேஷத்திற்காக சிறைச்சாலையிலே, அதுவும் பத்ம தீவிலே நாடு கடத்தப்பட்டு இருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அவர் எழுதிய இந்த மடல்கள் தான் வெளிப்படுத்தின விசேஷமாக 7 சபைகளுக்கு எழுதப்பட்ட அந்த செய்தி, 7 சபைகளின் தூதர்களுக்கு எழுதப்பட்ட அந்த செய்தி இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷமாக நம்மிடையே வந்திருக்கின்றது. அன்பானவர்களே, இது சற்று வரலாற்று சார்ந்த குறிப்புகளாக இருந்தாலும் கூட, நாம் செய்ய வேண்டியவைகளை, திருச்சபை சந்தித்து வந்த இக்கட்டான பல வேதனைகளை, கண்ணீர்களை அறிந்து கொள்வோமானால், இன்றைக்கு ஜபிப்பதிலும் திருமறையை வாசிப்பதிலும் இந்த கொரோனா நாய் தாக்கி வந்திருக்கின்றபடியினால் அனைவரும் வீடுகளில் உட்கார்ந்து கூடுதலாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இதே உற்சாகத்தை வரும் நாட்களில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.
ஒரு தேவ மனிதரை குறித்து உங்களுடன் முதலாவது பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். போலிகார்ப். அவர் இரத்த சாட்சியாக மரித்தவர். எதற்கென்றால் ஆண்டுடைய சுவிசேஷத்தை ஏற்று யோவானுடைய சீடராக இருந்தவர். இந்த யோவானை வெளிப்படுத்தும் விசேஷம் எழுதிய இந்த யோவானுடன் சீடராக இருந்தவர். வயது சென்ற யோவான் இளம் வாலிபனாக போலிகார்ப். அவருடன் இருந்து திருச்சபையை கட்டி எழுப்புகின்றார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் சிமனா சபையின் தலைமை போதகராக அல்லது இன்றைய சூழலில் நாம் பயன்படுத்துகின்ற பிஷப் அல்லது பேராயராக பணிபுரிந்திருக்கின்றார். அவர் கிறிஸ்துவுக்காக வாழ்கின்ற ஒரு மக்கள் கூட்டத்தை வைராக்கியத்துடன் உருவாக்குகின்றார். அதே சமயத்திலே கிறிஸ்தவர்களை கொன்றுவிட வேண்டும் என்பதற்காக ரோம அரசும் மரத்தில் தூக்கி அறையப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று உபாகமத்தில் வருகின்ற அந்த வசனத்தை வைத்துக் கொண்டு சிலுவை என்கின்ற மரத்திலே கொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து சபிக்கப்பட்டவர், அவரை பின்பற்றுகின்ற இந்த கிறிஸ்தவர்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக யூதர்களும் சேர்ந்து கொள்கின்றார்கள். யூதர்களும் ரோம அரசாங்கம் சேர்ந்து கொள்கின்றது. இப்பொழுது கிறிஸ்தவர்கள் கடும் துன்பத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கின்றார்கள். ரோம அரசுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய தன்மை என்னவென்றால், அவருடைய பேரரசனை அல்லது அரசனை, ரோம அரசனை எப்படி அழைக்க வேண்டும் என்பதை நான் இதற்கு முன்பாக சொல்லியிருந்தேன். அவரை லார்ட் காட், கர்த்தராகிய கடவுள் அல்லது ஆண்டவராகிய கடவுள் என்றுதான் அவரை அழைக்க வேண்டும். அப்படி அழைப்பதற்கு காரணம், அவர் முழுவதும் தான் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருப்பவர். எனவே ரோம பேரரசனை கிறிஸ்தவர்கள் நாங்கள் அப்படி கூப்பிட முடியாது, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவரையும் அவ்வாறு கூப்பிட முடியாது என்று அந்த நாட்களிலே இருந்த முதலாவது நூற்றாண்டிலே இருந்த கிறிஸ்தவர்கள் வைராக்கியத்துடன் மறுத்து விடுகின்றார்கள். இதனை வழிநடத்திய அந்த பிஷப் போலிகார்ப் ஒரு நாள் கைது செய்யப்படுகின்றார். கைது செய்யப்பட்டு அவரை கேட்கின்றார்கள், நீ இப்பொழுதாவது அரசனை நீ இவ்வாறு கூப்பிட வேண்டும், லார்ட் காட், ஆண்டவராகிய கடவுள் என்று அறிக்கையிடு, உன்னை விட்டு விடுகின்றோம் என்று சொல்லுகின்ற பொழுது இவர் மறுத்து விடுகின்றார். அது ஒரு சனிக்கிழமை, 23ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 155வது வருஷம், 23ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 155வது வருடம். அந்த சனிக்கிழமையிலே அவர் கொல்லப்பட இருக்கின்றார். எப்படி என்றால், அந்த நாட்களிலே ரோம அரசு 10 வகையான தண்டனைகளை வைத்திருந்தது. இந்த 10 வகையான தண்டனைகளை ஏதேனும் ஒன்றை வைத்து நிறைவேற்றுவார்கள். போலிகார்ப்புக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை மரண தண்டனை. அந்த மரண தண்டனை அடிப்படையிலே அவர் உயிரோடு கொளுத்தப்பட வேண்டும். உயிரோடு கொளுத்தப்படுவதற்கு முன்பாக அவரிடம் வாக்குமூலத்தை கேட்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் தூப வர்க்கம் போடுகின்றோம். அவனுடைய பிறப்பின் போது கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் தூப வர்க்கம் கொண்டு வந்தார்கள் என்பதை நாம் படித்திருக்கின்றோம், அறிந்திருக்கின்றோம். இந்த தூப வர்க்கத்தை நாங்கள் போடுகின்றோம். இப்பொழுதாவது இந்த தூப வர்க்கத்தின் முன்பாக இருந்து கொண்டு அரசனை நீ வழிவிடு என்று சொல்கின்ற பொழுது மறுத்து விட்டார். அந்த சனிக்கிழமையிலே எந்த வேலையும் செய்யக்கூடாது யூதர்களுக்கு. அவர்கள் தங்கள் கற்பனைகளின்படி ஓய்ந்திருக்க வேண்டும். அந்த யூதர்கள் சென்று உயிரோடு எரிப்பதற்கான மரத்தை சேகரித்து வெட்டி கொண்டு வந்து கட்டுகின்றார்கள். கிறிஸ்துவை எதிர்ப்பதற்காக கடவுள் கொடுத்த ஓய்வு நாளில் ஓய்ந்திரு என்று சொன்ன அந்த கட்டளையை மீறுகின்ற யூதர்கள் அந்த சனிக்கிழமையிலே விறகுகளை கட்டி கொண்டு வந்து வைத்து விட்டு அதிலே அந்த போலிகார்ப் என்கின்ற பேராயரை படுக்க வைத்து கைகளை கட்டி படுக்க வைக்கின்றார்கள். அப்பொழுது பேராயர் சொல்லிவிடுகின்றார், நான் எங்கும் தப்பி ஓட மாட்டேன்,
நான் உயிரோடு சாக தயார். உங்களுடைய அரசனை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் கடவுளுக்கு, என் ஆண்டவருக்கு சமமாக வைக்க முடியாது என்று சொல்லிவிட்டு மறுத்து விடுகின்றார். கைகள் கட்டப்படாமல் அவர் அந்த விறகுகள் அடுக்கப்பட்ட இடத்தில் படுக்க வைக்கப்படுகின்றார். நெருப்பு பற்ற வைக்கப்படுகின்றது. நெருப்பானது அவரை பற்றி கொள்ளவில்லை. நெருப்பு பற்றி கொள்ளாதபடிக்கு அந்த இடத்தில் அவர் இருக்கின்றார். கடைசியில் அவரை ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு சூழலிலே அந்த தண்டனை நிறைவேற்ற வேண்டிய, மரண தண்டனை நிறைவேற்ற வேண்டிய அதிகாரி என்ன செய்கின்றார்? தனது கத்தியால், தண்டு வந்த கத்தியால் பாலிகார்ப் என்கிற அந்த பரிசுத்தம் உள்ளவரை குத்தி கொலை செய்கின்றார்கள். கொலை செய்து விடுகின்ற பொழுது அவர் இந்த 86 வயது வரை அல்லது இந்த 86 ஆண்டுகளாக என்னை வழி நடத்தி வந்த இந்த ஆண்டவருக்கு விரோதமாக, எனக்கு எல்லா நன்மையிலும் செய்து கொண்டிருக்கின்ற இந்த ஆண்டவருக்கு விரோதமாக நான் எதையும் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு தன்னுடைய உயிரை விட்டு விடுகின்றார். கத்தியால் குத்தப்பட்டு கொல்லப்படுகின்றார் என்ற செய்தி திருச்சபையின் வரலாறு நமக்கு தெரிவிக்கின்றது. இப்படிப்பட்ட அந்த சூழலிலே தூப வர்க்கத்தை வணங்க முடியாது, தூப வர்க்கத்திலிருந்து எழும்புகின்ற அந்த புகையை வழங்க முடியாது, நான் இந்த நெருப்பின் புகைக்குள்ளாக போய் விடுகிறேன் என்று சொல்லி உறுதியாக இருந்துவிட்ட அந்த மனிதர் அந்த சிமிர்னா சபையின் பேராயராக இருந்திருக்கின்றார். சிமிர்னா என்றாலே தூப வர்க்கம் என்பது மற்றொரு பெயர் உண்டு. அந்த இடத்திலே அவர் பேராயராக இந்த நாட்களிலே அவ்வாறு கஷ்டப்பட்டிருந்தார். சிமிர்னா சபைக்குள்ளாக வருகின்ற பொழுது அன்றைய நாட்களிலே சிமிர்னா என்கிற அந்த நகரம் ஆசியாவின் மிகப்பெரிய நகரமாக, அழகாக கட்டப்பட்ட நகரமாக, அதுவும் ஜியூஸ் என்கின்ற கடவுளுக்கும் சிபிலே என்கின்ற பெண் கடவுளுக்கும் இடையே வருகின்ற அந்த சாலையில் தங்க முலாமை பூசியிருப்பார்களாம், தங்கத்தினால் செய்திருப்பார்களாம். அவ்வளவுக்குள் இருக்கின்ற வசதி படைத்த இடம் அது. மட்டுமின்றி மலை உச்சியில் இருக்கின்றது. அதனை தி கிரவுன் ஆஃப் ஆசியா என்று சொல்வார்கள். இதுக்கு முன்பாக எபேசு சபையை நாம் பார்த்தோம். தி கேட்வே ஆஃப் ஆசியா என்று சொன்னார்கள். ஆசியாவுக்கு நுழைகின்ற இடம் என்று சொன்னார்கள். இப்பொழுது சிமிர்னாவுக்கு, தூப வர்க்கம் என்கின்ற பெயருடைய அந்த சிமிர்னாவுக்கு தி கிரவுன் ஆஃப் ஆசியா என்று வைத்திருக்கின்றார்கள். எப்பொழுதும் தென்றல் வீசக்கூடிய அழகான நகரம். ஆனால் அங்கு இருந்ததோ புயல் வீசுகின்ற செயல்கள். தென்றல் தான் அதற்குரிய அழகான பெயர் அல்லது அதன் அம்சம். அதில் தங்கி வாழ்வதற்கு அனைவரும் விரும்புவார்கள். ஆனால் திருச்சபைக்கு எதிராக ஒரு மாபெரும் புயல் வீசிக்கொண்டே இருக்கின்றது. அன்பானவர்களே, திருச்சபைக்கு இன்று மட்டும் நெருக்கடி இல்லை, அந்த நாட்களிலும் நெருக்கடி இருந்திருக்கின்றது. இப்பொழுதாவது குறைந்தபட்ச அனுமதியிலே நாம் ஆராதனை நடத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த நாட்களில் அதுவும் கிடையாது. நெருக்கடி மிகுந்த அந்த சூழலிலே கிறிஸ்தவர்களை எதிர்த்தாற்போல், கிறிஸ்துவுக்கு எதிர்த்தாற்போல் ஒரு கூட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், சென்ற ஞாயிற்றுக்கிழமை முடிக்கின்ற பொழுது சியூஸ் என்கின்ற கடவுளின் தகப்பன் கொரோனாஸ் என்று முடித்திருந்தேன். அந்த சியூஸ் எப்படி இருப்பாராம்? அழகான ஒரு கிரீடம் தரித்திருப்பாராம். இப்பொழுது நாம் தயவாக வாசியுங்கள். வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ, நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இப்பொழுதுதான் சொன்னேன், ஜியூஸ் என்கின்ற கடவுளும் சிபிலே என்கின்ற அந்த பெண் கடவுளும் கிரீடம் வைத்திருப்பார்களாம். அவர்களுக்குரிய அந்த கடவுளுக்குரிய கிரீடம் மற்றவர்களுக்கு கிடையாது. விசுவாசிகளுக்கு, ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கின்ற விசுவாசிகளுக்கு, நீ மரண பரியந்தம் உண்மையாக இரு,
தயவாக அது சற்று நாம் நிறுத்தி பார்த்தோமானால், நீ இதிலிருந்து தப்பிப்பிக்கப்படுவாய் என்று இல்லை, நீ படப்போகின்ற பாடுகளை குறித்து எவ்வளவிடம் பயப்படாதே. நம்முடைய வாழ்வில் நாம் எதிர்பார்ப்பது பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், பாடுகளை நீ படப்போகின்றாய். கிறிஸ்துவுக்காக வாழுகின்ற ஒவ்வொருவரும், ஒவ்வொரு கிறிஸ்தவனும், கிறிஸ்துவுக்காக நானும் நீங்களும் வாழ ஆயத்தப்படுகின்ற பொழுது நிச்சயமாக பாடுகளை அனுபவித்துதான் ஆக வேண்டும். பாடுகள் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்வு ஒரு பொழுதும் இருக்காது. அன்பானவர்களே, நீ பாடுகளை படப்போகிறாய். நாம் பல நேரங்களில் எனக்கு பாடுகள் வேண்டாம் என்றுதான் ஜெபிக்கின்றோம். ஆனால் அதை காட்டிலும் உண்மையான விசுவாசம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், வரப்போகின்ற பாடுகளை எதிர்கொள்ள எனக்கு தாரும் என்று கேட்பதில்தான் ஒரு உண்மையான விசுவாசமும் விசுவாசத்தின் ஆழமும் இருக்கின்றது. ஆண்டவர் சொல்ல, நீ படப்போகின்ற பாடுகளை குறித்து பயப்படாதே. 10 நாள் உங்களில் சிலரை விபத்திரப்படுத்துவார், ஆனால் ஜீவ கிரீடத்தை நீ பெறுவாய். முடிவு வரைந்தும் உண்மையாக இருக்கின்றது. அரசனுக்கு உரிய கிரீடம் அல்லது அரசன் வழிபடுகின்ற அந்த கடவுள்களுக்கு உரிய கிரீடம், அரசனுக்குரிய கிரீடம் இப்பொழுது விசுவாசிகளுக்கு தரப்படுகின்றது. தயவாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். சிலர் என் வயதை ஒத்தவர்கள் அந்த நாட்களிலே ஓய்வு நாள் பள்ளிக்கூடத்தில் பாடல்களை பாடியிருப்பீர்கள். ஒரு வெண்ணங்கி, ஒரு பொன்முடி, ஒரு வாத்தியம் எனக்குண்டு மேல் வீட்டில். ஓய்வு நாள் பள்ளிக்கூடத்தில் நான் பாடியது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கின்றது. ஒரு வெண்ணங்கி, ஒரு பொன்முடி, ஒரு வாத்தியம், ஒரு மேல் வீடு எனக்குண்டு மோட்சத்தில் என்று பாடியிருக்கின்றோம். இந்த கிரீடம் இப்பொழுது நாம் வாழுகின்ற பொழுதே நமக்கு தரப்படுகிறது என்றால், நானும் நீங்களும் ஆண்டவருக்காக எவ்வளவு தூரம் உண்மையாக, ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்காக எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மில் எதிர்பார்க்கின்றார். இப்பொழுது ஆண்டவர் தன்னை குறித்து அறிமுகப்படுத்திய ஒரு காட்சியையும் அல்லது செய்தியும் வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவரும் ஆனவர் சொல்லுகிறதாவது. தேங்க்யூ. முந்தினவர் பிந்தினவர் மரித்திருந்து பிழைத்தவருமானவர். ஆண்டவருடைய அறிமுகம் 1வது அதிகாரத்தில் இருக்கின்றது. நாம் அது ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். முந்தினவர், பிந்தினவர், மரித்தோரிருந்து பிழைத்தவர். ஏன் ஆண்டவர் தன்னை குறித்து இப்படி யோவானுக்கு அறிமுகப்படுத்துகின்றார்? இப்பொழுது என்னை நீங்கள் ஒருவருக்கு அறிமுகப்படுத்தினீர்கள் என்றால், உங்களுடைய நண்பருக்கு அறிமுகப்படுத்தினால் எங்கள் சர்ச்சில் இருக்க ஐயர் சொல்வீர்கள். நான் உங்களை அறிமுகப்படுத்தின என்னுடைய சபையார், என்னுடைய சர்ச் மெம்பர், இவருடைய பெயர் என்னதென்று நான் அறிமுகப்படுத்துவேன். ஆனால் ஆண்டவர் தன்னை குறித்து இப்பொழுது அறிமுகப்படுத்துகிறது. முந்தினவர், பிந்தினவர், இறந்தவர், உயிரோடு இருக்கின்றவர். ஏனென்றால் அந்த நாட்களிலே யூதர்கள் அந்த யூதேய தேசத்திலே, அந்த பாலஸ்தீன அந்த பகுதிகளிலே ரோமர்கள் பிடித்து வைத்துக் கொண்ட அந்த நாட்களிலே ஒரு கடவுளை வைத்திருந்தார்கள். அந்த மக்கள் பொதுவாக பல தெய்வ வழிபாடுகளை செய்கின்றவர்கள். நாம் ஒரே ஒருவரை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்ட கடவுளை மட்டும் ஆராதிக்கின்றோம். அவர்கள் பல தெய்வ கடவுள்களை ஆராதிக்கின்றவர்கள். அப்படி ஆராதிக்கின்ற ஒரு கடவுளின் பெயர் ஹோமர், HOMER. அந்த கடவுள் எங்கு பிறந்தார் என்றால் சிமினாவில் பிறந்தாராம். அந்த கடவுள் சிமினாவில் பிறந்திருக்கின்ற ஹோமர் என்கின்ற கடவுள். அந்த ஹோமர் என்கின்ற கடவுள் சிமினாவில் பிறந்திருக்கின்ற அப்படினால், சிமிர்னா சபைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் முந்தினவர், நான் பிந்தினவர், நான் இறந்தவர், நான் உயிரோடு இருக்கின்றவர். அன்பானவர்களே, ஆண்டவர் உயிரோடு இருக்கின்றவர், இறந்தவர், உயிரோடு எழுந்தவர். அவர் ஆதியமானவர், அந்தமுமானவர். ஆதி என்றால் துவக்கம், பிந்தினவர், அந்தம் என்றால் முடிவு. ஆண்டவர் தன்னை இப்படி சொல்லுவதற்கு காரணம், அந்த ஹோமர் பிறப்பு உண்டு, இறப்பும் உண்டு, ஆனால் அவர் உயிரோடு இன்றைக்கும் இருக்கின்றவர். ஹோமர் என்கின்ற கடவுளுக்கு வைத்திருக்கின்ற பெயரை இப்பொழுது யோவானுக்கு ஆண்டவர் அந்த சபையின் சூழலுக்கு ஏற்றாற்போல் சொல்லுகின்றார். நான் பிந்தினவர். இதை நாம் சற்று உள்வாங்கிக் கொள்வோமானால், ஆண்டவர் நம்முடைய சூழல்களில் நம்மோடு இருக்கின்றார்.
நான் எந்த சூழலில் இருந்தாலும் ஆண்டவர் என்னுடைய சபைக்கு ஏற்றாற் போல், என்னுடைய வாழ்வுக்கு ஏற்றாற் போல், பரிசுத்தமுள்ள வாழ்வுக்கு ஏற்றாற் போல், அல்லது பரிசுத்தமுள்ள நமது சபையாக இருக்கின்ற பொழுது பரிசுத்தமுள்ள சபைக்கு ஏற்றாற் போல், பாவங்களை நாம் செய்கின்ற பொழுது பாவங்களை கண்டிக்கின்றவராக ஆண்டவர் இருக்கின்றார். அந்த ஹோமர் என்கின்ற கடவுளுக்கு மரணம் இருந்தது. ஆனால் மரணத்தில் அவர் எப்பொழுதும் இருப்பதில் உயிரோடு இருக்கின்றவர். அவர் முந்தினவர், அவர் பிந்தினவர். ஹோமர் என்கின்ற கடவுள் அல்ல, நான் முந்தினவர், நான் பிந்தினவர், நான் மரித்தவன், நான் உயிரோடு இருக்கின்றவன். ஆண்டவர் தன்னை இவ்வாறு அறிமுகப்படுத்துகின்றார். அதுவும் இன்று இந்த ஹோமர் என்கின்ற கடவுளுக்கு ஒரு பொழுதும் அடக்கம் செய்யப்படுவதற்கான அந்த துணி உடுத்தப்படுவதே இல்லையாம். ஆனால் ஆண்டவர் மரணத்தை சந்தித்தவர். ஆண்டவரை அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்பாக அவருக்கு அடக்கம் அந்த தேவையான துணிகளை சுற்றி அவரை அடக்கம் செய்திருப்பதையெல்லாம் நாம் பிரதிபலிக்கலாம் என்று சிந்தித்திருப்போம். இப்படிப்பட்ட சூழலிலே அந்த ஹோமர் என்கின்ற கடவுளுக்கு பதிலாக ஆண்டவர் வைக்கின்றார், தன்னை முன்னிலைப்படுத்துகின்றார், அறிமுகப்படுத்துகின்றார். இப்படிப்பட்ட சூழலிலே அந்த சிமினா சபை மக்கள் பல தெய்வ வழிபாடுகளை செய்தவர்கள் திபேரியராயினையும் வழிபட ஆரம்பிக்கின்றார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமானால் அந்த அரசனுக்கு கோயில் எங்கு கட்ட வேண்டும் என்பதிலே எபேசுக்கும் எபேசு நகரத்துக்கும் சிமிர்னாவுக்கும் போட்டியே இருந்திருக்கின்றது. கடைசியில் அதில் சிமிர்னா வெற்றி பெற்று திபேரிய அரசனுக்கு, அது ரோம பேரரசனுக்கு கோயில் கட்டியது. அப்படி கட்டுகின்ற அந்த கோயிலில், அந்த ஆலயத்தில் வந்து வருடத்திற்கு ஒரு முறையாவது அனைவரும் வந்து the king is our lord அல்லது சீசர் இஸ் அவர் லார்ட் என்று சொல்ல வேண்டுமாம். அப்படி சொல்லாதவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். 10 வகையான தண்டனை என்று சொன்னேன். அது நீண்ட தண்டனைகள் இருக்கின்றன. உயிரோடு கொல்லப்படுவது, கத்தியால் குத்தப்படுவது, மிருகங்களிடையே தூக்கி போடப்படுவது, அல்லது தார் ஊற்றி தீ வைக்கப்பட்டு கொல்லப்படுவது, கொதிக்கின்ற எண்ணெயில் தூக்கி போடப்படுவது மட்டுமின்றி ஒரு வெறும் பாத்திரத்தில் கீழே விறகு பற்ற வைத்து அந்த உயிரோடு இருக்கின்ற மனிதனை கருக்குவது போன்ற செய்திகள் எல்லாம் 10 வகையான தண்டனைகள் எல்லாம் அன்றைய ரோம பேரரசு கொடுத்து கொண்டிருந்தது. அதில் ஒரு தண்டனையைத்தான் முதலில் சொன்னேன், பாலிகிராப் என்கின்ற அந்த பேராயர் அனுபவித்தார். இப்படிப்பட்ட சூழலிலே அந்த மரணத்தை சந்திக்காத அந்த கடவுளுக்கு, திபேரிய அரசனுக்கு கோயில் கட்டி அவனை வழிபட வேண்டுமாம். வழிபடாதவர்கள் கொல்லப்படுவார்கள். நாம் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு, ஆண்டவரை வழிபடாதபடிக்கு நாம் வேறு யாரையெல்லாம் வழிபடுகின்றோமோ அப்பொழுது நாம் விக்கிரக ஆராதனைக்குரியவர்கள். விக்கிரக ஆராதனை என்றவுடன் ஏதோ ஒரு உருவத்தை மட்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். தவறு அன்பானவர்களே, அது மட்டுமல்ல. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நானும் நீங்களும் கொடுக்காது போனோமானால் ஆண்டவர் நம்மிடம் கணக்கு கேட்க வல்லவராயிருக்கின்றார். இப்பொழுது இதெல்லாம் மறுத்து விடுகின்ற அந்த கிறிஸ்தவர்கள் யூதர்களும் எதிர்த்து விடுகின்றார்கள். என்ன செய்கின்றார்கள் என்றால், பின்பு அவரிடம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் யூதன் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும், ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்து தரித்திரம், தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்து தரித்திரம். தயவாக இப்பொழுது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்தது மட்டுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். பணக்காரர் ஏழையாயிருக்கார். எப்படி ஆஸ்திகள் கொள்ளையிடப்படுகின்றன? நம்முடைய சொத்துக்கள் கிறிஸ்துவுக்காக வாழ்கின்ற பொழுது நம்முடைய சொத்துக்கள் எடுக்கப்படுமானால், நீ அரசனை வணங்கு, அரசன் வழிபடுகின்ற எல்லா அவருடைய கடவுளை நீ வணங்கு என்று சொல்கின்ற பொழுது
மறுத்தவர்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படுகின்றன. அதுதான் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் தரித்திரர்கள். அதுவுமின்றி சொல்ற யூதன் என்று சொல்லியும் யூதராய் இராமல். யார் யூதன் என்பதற்கு ரோமர் 2ஆம் அதிகாரம் 28ஆம் 29ஆம் வசனத்தையும் வாசிக்கலாமே. ரோமர் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனம். ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக யூதனானவன் யூதன் அல்லன். புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், உள்ளத்தில் யூதனானவனே யூதன். எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. யூதன் என்பதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம குலத்திலே பிறந்தவர். அவர் கொடுக்கின்றார். விருத்த சேதனம் அல்ல, வெளியரங்கமான அடையாளம் அல்ல, ஆனால் உள்ளத்திலே இருக்க வேண்டும். இந்த யூதர்கள் தான் பாலிகார்ப் என்கிற அந்த பேராயரை, பரிசுத்தமுள்ள பேராயரை கொலை செய்வதற்கு அந்த சனிக்கிழமையிலே விறகு கட்டி கொண்டு வந்தவர்கள். இப்பொழுது இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்களை எதிர்க்க ஆரம்பித்து விடுகிறார்கள். கிறிஸ்தவத்திற்கு 2 வகையான நெருக்கடி வருகின்றது. ஒன்று அரசன் மூலமாக, அல்லது அரசனை வழிபடுகின்ற ரோமர்கள் மூலமாக, ரோம அதிகாரிகள் மூலமாக. இரண்டாவது யூதர்கள் மூலமாக. காரணம், ஏற்கனவே சொன்னேன், மரத்தில் அறையப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன், அல்லது மரத்தில் தூக்கி போடப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததினால் அவர் சபிக்கப்பட்டவர். சிலுவை மரத்தில் அவர் கொல்லப்படுகின்றார். மட்டுமின்றி கிறிஸ்தவர்கள் மீது சில குற்றச்சாட்டுகள் அப்பொழுது வைத்திருக்கின்றார்கள். இப்பொழுதும் அந்த குற்றச்சாட்டு நம் மீது உண்டு. கிறிஸ்தவர்கள் மீது இன்றைக்கும் குற்றச்சாட்டு உண்டு. அதாவது கிறிஸ்தவர்கள் நரமாமிசம் உண்கின்றவர்கள். ஏன் நரமாமிசம் உண்கின்றார்கள்? ஆண்டுடைய சரீரமாக, இரத்தமாக நாம் அந்த சாக்கிரமத்தை பங்கு பெறுகின்ற பொழுது அதனை நரமாமிசம் என்று சொல்கின்றவர்கள் உண்டு. ஐக்கிய பந்தியாக கூடி வருகின்ற பொழுது இதனுடைய ஐக்கிய பந்தியின் நோக்கம், அந்த கம்யூனியனுடைய நோக்கம் வேறு, அது விபச்சாரத்துக்குரியது என்றெல்லாம் சொல்லி பிரச்சனைகள் எழுப்பினார்கள். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதின் அடிப்படையில் குடும்பங்கள் பெறுகின்றன. கணவர் ஏற்றிருப்பார், மனைவி ஏற்றுக்கொள்ள இருக்க மாட்டார், அல்லது மனைவி ஏற்றுக்கொண்டிருப்பார், கணவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். குடும்பங்கள் பிரிகின்ற அப்படின்னா இந்த கிறிஸ்தவர்கள் குடும்பத்தை பிரிக்கின்றவர்கள் என்று சொல்லி அடுத்த குற்றச்சாட்டு வருகின்றது. மட்டுமின்றி கிறிஸ்தவம் உருவத்தை அல்லது கடவுளுடைய படத்தை வைத்துக் கொண்டு வழிபடுவது இல்லை. நான் எப்பொழுதுமே நினைத்துக் கொள்வேன், கிறிஸ்தவர்களுடைய வீடுகளில் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு போட்டோ வைக்கின்ற பொழுது சற்று நாம் உருவத்தை வழிபடுகின்றோமோ என்கின்ற எண்ணம் எனக்கு எப்பொழுதும் உண்டு. நீங்கள் இதை குறித்து யாரெல்லாம் அந்த இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு போட்டோ உங்களுடைய வீடுகளில் வைத்திருந்தால் அதை குறித்து நீங்கள் மறுபரிசீலனை செய்யலாம். கிறிஸ்தவம் உருவ வழிபாட்டை மறுக்கின்ற காரணத்தினால், அரசனை வணங்க மறுக்கின்ற காரணத்தினால் யூதர்கள் என்ன செய்கின்றார்கள்? கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருக்கின்றார்கள். மட்டுமின்றி அவர்கள் அரசனை சார்ந்து வாழ்கின்றவர்கள். எப்படி என்றால், அந்த ரோம பேரரசுக்கு சிவனாவை கட்டுகின்ற பொழுது, புனரமைக்கின்ற பொழுது யூதர்கள் அன்றைக்கு கொடுத்த தொகை 10,000 தெனாரியம். 1 அல்ல 2,000 அல்ல, 10,000 தெனாரியம். இன்றைக்கு அதனுடைய மதிப்பு பல கோடிகளை தொடும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக 10,000 தெனாரியம் என்பது எளிதல்ல. இன்றைக்கு பல கோடிகளை கொடுக்கும். எனவே யூதர்கள் அரசனுடன் சேர்ந்து, ரோமர்களுடன் சேர்ந்து கிறிஸ்தவர்களை அழித்து விட வேண்டும் என்று இருந்தார்கள். இப்பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட சூழல் எல்லாம் கிறிஸ்தவத்தின் மீது இந்த குறைகள் வந்து கொண்டிருக்கின்ற அப்படினால் கிறிஸ்தவம் இன்னும் நெருக்கடியாக செல்கின்றது. அரசனை வணங்க மறுத்துவிட்டார்கள். கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகின்றார்கள். கிறிஸ்து இயேசுவின் வருகைக்காக காத்திருக்கின்றார்கள். எனவே இவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்பதில் யூதர்களும் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். அடுத்ததாக அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற நெருக்கடி, சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படுகின்ற ஏழைகள். ஏன் நாம் ஏழைகள் என்று இங்கு போடப்பட்டிருக்கிற இந்த கிரேக்க வார்த்தையை இப்பொழுது நான் சொல்ல விரும்பவில்லை. சகலமும் களவாடப்பட்ட மக்கள் தான் ஏழைகள். இன்றைக்கும் பார்க்கலாமே, பொருள் இருக்கின்றது, வேலை இல்லை. விற்று வயிற்று பிழைப்புக்காக இந்த ஒரு மாதத்தில் ஏதேனும் செய்துவிட வேண்டும் என்று சொல்லி பல பொருட்களை விற்க வேண்டும் என்று சொல்லுகின்ற நிர்பந்தமான சூழலில் பலர் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள்.
அதாவது அன்றைக்கு கிறிஸ்தவரிடம் இருந்த சொத்துக்கள், அவர்கள் உடைமைகள் பறிக்கப்பட்டு அவர்கள் ஏழைகளாக தள்ளப்படுகின்றார்கள். ஆண்டவருக்காக உறுதியாக வைராக்கியமாக இருக்கின்றவர்களாக நாம் வாழ்வோமானால் நிச்சயமாக நாம் சொகுசன வாழ்வை அனுபவிக்க முடியாது. கிறிஸ்து இயேசுவுக்காக நாம் வாழாவிட்டால் நிச்சயமாக நாம் ஆண்டவர் தருகின்ற மேன்மைகளை இழந்து விடுவோம். ஆனால் சொகுசாக வாழ முடியும். அந்த ஆதி திருச்சபை கிறிஸ்துவுக்காக வாழ ஆரம்பித்தது. இன்றைக்கு ஆண்டவர் என்னையும் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார், கிறிஸ்துவுக்காக வாழ்கின்ற அந்த வாழ்க்கை, அர்ப்பணிக்கப்பட்ட அந்த வாழ்வு, இவள் இல்லாவிட்டால் நாம் சொகுசாக வாழ முடியும். ஆனால் சொகுசிற்கு மேலாக நாம் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கின்ற ஒரு மாபெரும் அவலத்தை தள்ளிப்பட்டு விடுவோம். ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்வதற்குரிய சாக்கியத்திலிருந்து அவர் பிள்ளையாக வாழ முடியாதபடியான ஒரு அவலத்தை நாம் சந்திக்க முடியும். இப்பொழுது அந்த 10 என்கின்ற அடுத்தது என்ன வருகின்றது? வெளிப்படுத்தும் விசேஷம் ஒரு சரியாக இன்னும் 10 நாட்களுக்குள், தயவாக மறுபடியும் வாசிங்க, 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். 10 நாள் தானே, ஒரு மாசம். இன்னைக்கு ஒரு மாசம் ஆயிடுச்சு. ஊரடங்கு சட்டம் வந்து அல்லது ஊரடங்கு உத்தரவு வந்து ஒரு மாசம் ஆயிடுச்சு. ஒரு மாசத்துல நம்ம வாழ்க்கை முறை மாறிவிட்டது. 10 நாள் என்பது 10 நாட்கள், லிட்டரலாக 10 நாள் என்பது 10 நாள் அல்ல. 10 நாள் என்பது உபத்திரவத்தின் நாட்கள். அதில் 10 வகையான தண்டனைகள் என்று சொன்னேன். உயிரோடு எரிப்பது, எண்ணெயில் போடுவது, அல்லது ஒரு பாத்திரத்தில் போட்டு கீழே தீய வைத்து விடுவது, இப்படி 10 வகைகள் சிறை தண்டனை. சிறையில் இருந்தாலும் எப்படி என்றால் அங்கும் அரசனை வழிபட வேண்டும். சிறைச்சாலை என்றால் இன்றைக்கு இந்த 2020ஆம் ஆண்டுகளில் இருக்கின்ற சிறைச்சாலைகளை போல அல்ல அன்பானவர்களே. பாதாளத்திற்குள் தள்ளப்பட்டு விடுவார்கள். வெளி உலகம் பகல் எது இரவு எது என்று தெரியாது. எப்பொழுது ரோம அதிகாரம் என்றும் தெரியாது. வருகின்ற பொழுது ரோம அரசனை வணங்குகின்றாய் என்று கேட்பார்கள். முடியாது என்று சொன்னால் அப்பொழுதும் அடிவிடும். கொஞ்ச நெஞ்சல்ல, அப்பொழுதும் அடிப்பார்கள். கிறிஸ்தவத்திற்கு நாம் சிறைச்சாலை என்று சொன்ன உடனே போயிட்டு வரும்பொழுது மாலை மரியாதையுடன் சிறைச்சாலையிலிருந்து வெளிவருகின்றவர்களே சில நேரங்களில் பார்த்திருப்பீர்கள் செய்தித்தாள்களில் அல்லது தொலைக்காட்சிகளிலே. மாலை மரியாதையுடன் வரவேற்பார்கள். ஆனால் ரோம பேரரசில் அது இல்லவே இல்லை. சிறைச்சாலைகளுக்குள்ளும் போட்டு அங்கேயும் அடித்து நொறுக்குவார்கள். 10 வகையான தண்டனைகள் இப்படி இருக்கின்ற வகையிலே 10 வகையான தண்டனைகள், முழுமையான வேதனைகள், இவை எல்லாவற்றையும் அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். இப்பொழுது ஆண்டவர் சொல்கின்றார், கிரீடம் பெறுவாய். இவை எல்லாவற்றிலும் இருந்து நீ கிரீடம் பெறுவாய். ஏன் கிரீடம்? இங்கு நன்றாக ஒன்று நினைத்துக் கொள்வோம். இங்கு பயன்படுத்தி இருக்கின்ற கிரேக்க வார்த்தை ஸ்டெஃபனோஸ். இந்த ஸ்டெஃபனோஸ் என்கின்ற வார்த்தையிலிருந்து, கிரேக்க வார்த்தையிலிருந்து தான் ஸ்டீஃபன் அல்லது தமிழில் ஸ்தேவான் என்று வருகின்றது அல்லவா? ஸ்தேவான் ஆங்கிலத்தில் ஸ்டீஃபன் என்கின்ற வார்த்தை வருகின்றது. ஸ்டெஃபனோஸ் அல்லது என்பதற்கு என்ன பேர் என்றால் கிரவுன், ஜாய் அண்ட் விக்டரி, அல்லது ஜெயித்து வெற்றி பெறுகின்ற ஒரு வாழ்வு அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒன்று. இதிலிருந்து தான் இன்றைக்கு எத்தனையோ கிரீடங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பல விளையாட்டு போட்டிகளாக இருக்கட்டும், பல்வேறு வகையான போட்டிகளில் வெற்றி பெறுகின்றவர்களுக்கு அந்த மேடையில் தூக்கி வைத்துவிட்டு உலக அளவில் நடைபெறுகின்ற விளையாட்டு போட்டிகளில் அந்த கிரீடத்தை சூட்டுகின்றார்கள். அல்லது பல்வேறு போட்டிகள் நடக்கின்றன. அவர்களுக்கு அந்த கிரீடம் கொடுக்கப்படுகின்றது. அரசனுக்கு உரிய கிரீடத்தை ஆண்டவர் உனக்கு தருகின்றார். நீ என்னை மறுக்கவில்லையே அல்லவா, உனக்கு நான் தருகின்றேன். ஆண்டவருடன் வாழ்கின்ற வாழ்வு, ஆண்டவருக்காக நானும் நீங்களும் வாழ்கின்ற பொழுது துன்பத்தை அனுபவிக்கின்றோம். அதே நேரத்திலே ஸ்டெஃபனோஸ் என்கின்ற அந்த கிரீடம், வாடாத கிரீடம், அந்த நாட்களிலே அந்த சிமிர்னா நகரிலே வருடத்துக்கு ஒரு முறை விளையாட்டு போட்டிகள் நடக்குமாம். அவருடைய விளையாட்டு போட்டிகளின் தொடர்ச்சி தான் இன்றைக்கு இருக்கின்ற ஒலிம்பிக்.
இன்றைய ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கின்றது. அப்பொழுது வருடத்துக்கு ஒரு முறை நடக்குமாம். அப்படி நடக்கின்ற பொழுது வெற்றி பெறுகின்றவர்களுக்கு நம்ம ஸ்கூல்லலாம் நம்ம கப்பு வாங்கியிருப்போம், இல்லைன்னா ஷீல்டு வாங்கியிருப்போம். அந்த நாட்களிலே கிரீடம் கொடுக்கப்படுமாம். அப்படி கிரீடம் பெறுகின்ற ஒரு நிகழ்விலே தான் பாலிகார்ப்பும் அந்த கிரவுண்டில், அந்த பெரிய ஸ்டேடியத்தில் கொல்லப்பட்டார் என்பது வேறு மற்றொரு செய்தி. இப்படிப்பட்ட சூழலில் ஆண்டவருடன் வாழ்கின்ற நேரத்தில் அந்த கிரீடம் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அன்பானவர்களே, தயவாக நினைத்துக் கொள்வோம், நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோம். கிறிஸ்தவனாகவும் வாழ வேண்டும். அதே நேரத்திலே துன்பங்களையும் நாம் சந்திக்க தயங்குகின்றோம். அந்த ஆதி திருச்சபையின் கிறிஸ்தவர்கள், அவர்கள் மீது ஏவப்பட்ட வன்முறைகள், கொடிய வன்முறைகள் கொஞ்ச நெஞ்சமல்ல. ஏன், இன்னும் ஒன்று சொல்ல வேண்டுமானால், இன்றைக்கும் சொல்ல வேண்டுமானால், கிறிஸ்தவம் இந்திய நாட்டிற்குள் வருகின்ற பொழுது, மிஷனரிகள் கொண்டு வந்த பொழுது, மிஷனரி கொல்லப்பட்டவர்கள் எத்தனையோ பேர். நாம் பல நேரங்களில் நினைக்கின்றோம். ஒரு 2 உதாரணங்களை சொல்ல ஆசிக்கின்றேன். கிறிஸ்தவர்கள் தஞ்சாவூரில் அதிகமாக வளர வளர அங்கிருக்கின்ற நம்முடைய அண்டை சமயத்தவர்கள் துன்புறுத்த ஆரம்பித்து விடுகின்றார்கள். மிஷனரிகள் அவர்களை காப்பாற்றி அந்த தஞ்சாவூர் பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த கிறிஸ்தவர்களை, அந்த கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லது 150 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த அந்த கிறிஸ்தவர்களை காப்பாற்றி அவர்களை கொண்டு போய் குடியமர்த்துகின்றார்கள். அப்படி குடியமர்ந்த இடம்தான் நாசரேத், இன்றைய தூத்துக்குடி மாவட்டம். இரண்டாவதாக மற்றொன்றையும் சொல்வேன். பாளையம் கோட்டை என்கின்ற அந்த இடத்திலே சித்திரவதைக்குள்ளானவர்கள் பல பேர். பாளையம் கோட்டை என்ற இடத்தில் சித்திரவதைக்குள்ளாக பல பேர் கொல்லப்படுகின்றார்கள். அவர்களை காப்பாற்றி அவர்களை ஒரு இடத்தில் குடியமர்த்துகின்றார்கள். அந்த ஊருக்கு பெயர்தான் முதலூர். இவையெல்லாம் திருச்செந்தூர் வரலாறுகள் இருக்கின்றன, சொல்கின்றன. விளையாட்டிற்காக சொல்லவில்லை அன்பானவர்களே. இப்பொழுது இப்படியெல்லாம் ஆதி திருச்சபையில் அல்லது இந்திய நாட்டிற்குள் கிறிஸ்தவம் வருகின்ற பொழுது அனுபவித்த கொடிய வேதனைகள் உண்டு. ஏன், நம்முடைய கோயம்புத்தூர் திருமண்டல எல்லைகளுக்குள் இன்றைய சத்தியமங்கலம் பகுதிகளில், மைசூர் சத்தியமங்கலம் பகுதிகளில் கொல்லப்பட்டவர்கள் பல பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்காக. மைசூர் சத்தியமங்கலம், இந்த கோபி பகுதிகளில் கொல்லப்பட்டவர்கள் பல பேர். ஆனால் தெரியவில்லை, வரலாறுகள் மழுங்கடிக்கப்பட்டு விட்டன. இன்றைக்கு நானும் நீங்களும் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வெற்றியுள்ள வாழ்க்கையை உள்ளவர்களுக்கு, கிறிஸ்தவம் அல்லது கிறிஸ்துவுக்காக வாழ்கின்றவர்கள் எதையும் இழந்து போவதில்லை என்பவர்களே. அன்றைக்கு அந்த சிமிர்னா சபை, அந்த சிமிர்னாவின் மக்கள் இவ்வாறாக நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்திலே சிலர் என்ன செய்கின்றார்கள், தோல்வியை சந்தித்து விடுகின்றார்கள். தோல்வியை சந்திக்கின்றவர்களுக்கு தரப்படுகின்ற தண்டனை என்னவென்றால், அவர்கள் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுத்தப்படுவதில்லை என்று போடப்பட்டிருக்கின்றது. வெற்றியுள்ளவர்களுக்கு கீழமும் வழங்கப்படுகின்றது, 2ஆம் மரணத்தினால் சேதப்படுத்துவப்படுவதில்லை என்று சொல்கின்றது. அப்படியானால் தோல்வி அடைகின்றவர்களுக்கு கிரீடமும் கிடையாது, 2ஆம் மரணமும் இருக்கின்றது. இந்த 2ஆம் மரணம் என்பது நித்திய அழிவு. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாமல் நானும் நீங்களும் வாழ்வோமானால், அல்லது பெயர் கிறிஸ்தவர்களாக நானும் நீங்களும் வாழ்வோமானால், நிச்சயமாக நமக்கு சொகுசான வாழ்வு கிடைக்கும். ஆனால் அது ஒரு தோல்வியில் முடிந்துவிடும். கிறிஸ்தவம் எதிர்ப்புகளை மீறி வந்தது. இந்த பகுதியை எழுதிய யோவான், திவ்ய வாசகனாய யோவான் 1வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்குமானால், ஒரு ஓய்வு நாளில் அல்லது கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன் என்று எழுதுவார். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். கர்த்தருடைய நாள் என்பது வாரத்தின் 1ஆம் நாளாகிய இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. நாம் சண்டே மண்டே என்று தான் சொல்கின்றோம்.
இந்த வாரத்தின் முதலாம் நாள் யாருக்கு உரியது என்றால் அரசனுக்கு உரியது. அரசனுக்குரியது. வாரத்தின் முதல் நாள் அரசனுக்குரியது. மாதத்தின் முதல் நாளும் அரசனுக்கு உரியது. அந்த அரசனுக்குரிய நாளிலே தான் நாம் ஆராதிக்கின்றோம். ஒரு கொடிய தொற்று நோய் கிருமி நம்மை ஆலயத்தில் கூடிவிடாதபடி தடுத்து கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, தனித்திருக்கின்ற யோவான் தான் இருக்கின்ற இடத்திலே இருந்து ஆண்டவரை தரிசிக்க ஆரம்பிக்கின்றார். அவனுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிக்கின்றார். சத்தத்தை கேட்க ஆரம்பித்தவர் சபைகளுக்கு கடிதத்தை எழுத ஆரம்பித்து விடுகின்றார். துன்புறுகின்ற மக்களுடன் அடையாளப்படுத்துகின்ற ஆண்டவரை, இரத்தப்பாடுகள் பட்டு சித்திரவதைப்பட்டு கொல்லப்பட்ட ஆண்டவரை அறிமுகப்படுத்துகின்றார். இதை உணர்வோம். நாம் அந்த நாளிலே திவ்ய வாசகனைப் போல ஒரு சிறைச்சாலை இல்லாவிட்டாலும் இந்த ஒரு மாதம் என்பதை நமக்கு ஒரு சிறைச்சாலையாக தான் இருக்கின்றது. வீட்டு சிறையில் தான் நாம் இருக்கின்றோம் என்பதோட உணர்வு நமக்கு இருக்கின்றது. உணவு இருக்கின்றது. ஒருவேளை குறைந்தபட்ச உணவை வைத்துக் கொண்டு சமாளிக்கின்ற நம்முடைய சபையின் பிள்ளைகள் பல பேர், குறைந்தபட்ச வசதியில் வைத்துக்கொண்டு நம்முடைய பிள்ளைகள் பல பேர் இருக்கின்றார்கள். இவையெல்லாம் நாம் கருத்தில் கொள்வோம். 10 நாள் என்பது ஒரு கொடிய தண்டனையாக அவர்களுக்கு இருந்தது. நமக்கு ஒரு மாதமே ஒரு பெரிய கொடிய தண்டனையாக இருக்கின்றது. ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் நாம் ஆண்டவர்களை நெருங்கி சேர, அவர்களை இன்னும் நெருங்கி சேர பரிசுத்த பலத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஒரே ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்காக வாழ்கின்ற வாழ்க்கை. இதில் வெற்றியுள்ளவராக வாழ்வோமானால், நானும் நீங்களும் வாழ்வோமானால் நிச்சயமாக நமக்கு கிரீடம் இருக்கின்றது. தோல்வி அடைவோமானால் அதனுடைய தோல்விக்கு விளைவாக துன்பத்தை அனுபவிக்கப் போகின்றதும் நாம் தான். இவ்வுலகிற்காக நாம் வாழ்வோமானால் ஆண்டவரை மறுதளிக்கின்றவர்களாய் மாறிவிடுவோம். இதை உணர்வோம். ஆண்டவர் நமக்கு பலத்தை தருவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஓய்வு நாளுக்காக நன்றியுடன் துதிக்கின்றோம். ஆலயம் இருந்தும் ஆலயத்துக்கு வர இயலாத துர்பாக்கியமான பிள்ளைகளாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்பா, இந்த கொடிய தொற்று நோய் கிருமி உலகில் எல்லா மனிதர்களையும் பயமுறுத்தி பல ஆயிரக்கணக்கான மக்களை கொலையும் செய்துவிட்டது. ஆண்டவரே, நாங்கள் வாழ்ந்திருப்பது இதோ நீர் தந்து கொண்டிருக்கின்ற தயவு. இதை உணர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற நாட்களிலே உம்முடைய பிள்ளைகளாக வாழ ஒரு பலத்தை தாரும். உம்முடைய நெருங்கி சேர நீ எப்பொழுது ஆலயம் திறக்கப்படுகின்ற பொழுதோ அது முதல் நான் ஆண்டுடைய பிள்ளையாக, ஆலயத்திற்கு தவறாமல் வருகின்றவர்களாக, ஆண்டவரை வந்து ஆராதிக்கின்றவர்களாக, ஆலயத்தை குறித்து ஆராதனை குறித்து அசட்டை செய்யாது இருக்கின்ற பலத்தை தாரும். எத்தனையோ மக்கள் இரத்தப்பாடுகள் பட்டு திருச்சபை என்கின்ற மாபெரும் இந்த இயக்கத்தை தந்திருக்கின்றார்கள். இதை நாங்கள் உதாசீனப்படுத்தி விடக்கூடாது ஆண்டவரே. நித்திய அழிவுக்குள்ளாக நாங்கள் போய்விடக்கூடாது ஆண்டவரே. எங்களை ஏற்றுக்கொள்ளும் அப்பா. வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கின்ற பிள்ளைகளுக்காகவும் திருமண நாளை காண்கின்ற பிள்ளைகளுக்காகவும் நன்றியுடன் துதிக்கின்றோம். இவருடைய இந்த புதிய ஆண்டு நன்மையும் கிருபையும், உம்முடைய நன்மையும் கிருபையும் இவர்களை தொடரவும், கர்த்தருடைய வீடாகி இந்த ஆலயத்தில் வந்து தரிசிக்கின்ற நிலைத்திருக்கின்ற பிள்ளைகளாய் வளரவும் நீர் அவர்களை பயன்படுத்தும், பலப்படுத்தும். தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் மனவேதனையோடு இருப்பதை நீ அறிவீரையா. என்று முடியுமோ, என்று வேலைக்கு போவோமோ, அல்லது என்று எனக்கு கிடைக்கின்ற இந்த சிறிய கூலி கிடைக்குமோ என்று ஏக்கத்தோடு இருக்கின்ற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களில் பலர், என் போன்ற பலர் துன்புறுகின்ற மக்களை கண்ணோக்கி பார்க்க, துன்புறுகின்ற ஆண்டவரை அவர்களிடம் காண எங்களை ஏவி எழுப்பியலும். ஆண்டவர்தாமே தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். மட்டும் எங்களை வழிநடத்தி வந்த பரிசுத்த இம்மானுவேலர் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். துதிகளை மகிமை எல்லாமே செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த நோக்கி வழிநடத்தும் சதாக்களை நின்றிருக்கும் உங்கள் அனைவரோடும் தங்கியிருப்பாராக.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த மாதத்திலே அல்லது இந்த மாதத்திலே நான் கேட்டுக்கொண்டதின் அடிப்படையிலே நம்முடைய சபையின் பிள்ளைகளாகிய நீங்கள் நம்முடைய சபையில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு பணம் கொடுத்திருந்தீர்கள். 1000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரை என்று பல பிள்ளைகள் கொடுத்திருந்தீர்கள். அது மூலமாக நமக்கு கிடைத்த தொகை 68,000. நீங்கள் கொடுத்த அந்த தொகை 68,000. ஆனால் நாம் உதவி செய்திருக்கின்ற பிள்ளைகள் கிட்டத்தட்ட 88 பேர் நம்முடைய ஆலயத்திலிருந்து அந்த உதவியை பெற்றிருக்கின்றார்கள். ஒருவேளை இந்த கர்ஃப்யூ டேஸ் அல்லது ஊரடங்கு சட்டம் நீடிக்கப்படுமானால் நம்முடைய சபையின் பிள்ளைகளுக்காவது நாம் குறைந்தபட்சம் உதவி செய்ய வேண்டும். பலர் மருந்து மாத்திரைகள் வாங்குவதற்கு பணம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருப்பதை நம்மில் எத்தனை பேர் அறிவோம் என்று எனக்கு தெரியாது. அந்த மருந்து மாத்திரைகள் கூட பணம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இப்படி சூழலிலே 88 பேருக்கு நாம் 1000 ரூபாய் வீதம் கொடுத்திருந்தோம். வரும் நாட்களிலும் இதே தொகையை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கின்றோம். ஆண்டவரால் ஏவப்பட்டவர்கள் தயவாக ஏழை எளியவர்களுக்கு ஏதேனும் உதவ வேண்டும் என்பதை நோக்கமுடையவர்கள் தயவாக நம்ம சபையின் பொருளரை தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது நேரடியாக நம்முடைய வங்கி கணக்கில், ஆலய வங்கி கணக்கில் உங்களால் இயன்ற ஒரு தொகையை நீங்கள் செலுத்தும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இதற்கான உரிய ரசீதுகள் ஆலயம் திறக்கப்பட்டு இயல்பாக நாம் எல்லாரும் கடந்து வருகின்ற பொழுது சபையின் பொருள் மூலமாக உங்கள் அனைவருக்கும் வழங்கப்படும். அதுக்குரிய கணக்குகள் நிச்சயமாக ஆலயம் திறந்தவுடன் உங்களுக்கு அறிவிக்கப்படும், அல்லது சர்ச் நோட்டீஸ் போர்டில் போடப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் மீது நம் பாரத்தை போட்டு நம்முடைய சபையின் பிள்ளைகளை நாம் உற்று நோக்குவோமாக. ஆண்டவர்தாமே நம்மில் கிரியை செய்வராக. ஆமென்.